அனைவருக்கும் வணக்கம். இது சங்கிலியன் செய்திகள். செய்திகள் வாசிப்பவர் செய்தியாளர் எஸ். கலாதேவன். இன்றைய இலங்கையின் பிரதான செய்திகள். பிரதான செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள். கிவில்போயா திட்டத்தை உடனடியாக நிறுத்தவும். வவுனியா வடக்கில் 30ஆம் திகதி பாரிய ஆர்ப்பாட்டம். வனப்பிதாவை மோசமாக தாக்கிய 6 போலீசார். கால்களினாலும் தலை கவசத்தினாலும் தாக்குதல். கம்பஹாவில் சம்பவம். தமிழரசுக் கட்சி எம்பி ஸ்ரீதரன் பாராளுமன்ற குழு தலைவர் பதவியில் இருந்து நீக்கம். கொள்ளை மோசடிகள் சிக்கப்போகும் எதிர்க்கட்சியினர். மலையகத்தில் பாரிய காலநிலை மாற்றம். பனிப்பொழிவும் உறைபனியும் அதிகரிப்பு. சங்கிலியன் பார்வையாளர்களுக்கு வணக்கம். எமது இந்த சேனலிற்கு முதல் முறையாக வருபவர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் பெயர் ஆதரவை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். விரிவான செய்திகள். கிவில்போயா திட்டத்தை உடனடியாக நிறுத்தவும். வவுனியா வடக்கில் 30ஆம் தேதி பாரிய ஆர்ப்பாட்டம். அரசாங்கத்தினால் வவுனியா வடக்கில் மேற்கொள்ளப்பட உள்ள கிவில்போயா திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ் கட்சிகளால் 30ஆம் தேதி மாபெரும் ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்தப்பட உள்ளது. தமிழர் பகுதியிலே ஆக்கிரமித்து கிவில்போயா திட்டமானது அரசாங்கத்தின் மில்லியன் கணக்கான நிதி ஒதுக்கீட்டோடு மேற்கொள்ளப்பட உள்ளது. இந்நிலையில் தமிழ் கட்சிகள் ஒன்றிணைந்து இந்த திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து வவுனியா வடக்கில் எதிர்வரும் 30ஆம் திகதி பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்றினை மேற்கொள்வதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் பொது அமைப்புகள் உடனான கலந்துரையாடல் ஒன்றினை தமிழ் கட்சிகள் 26ஆம் திகதி தமிழரசுக் கட்சி அலுவலகத்தில் மேற்கொள்வதற்கு தீர்மானிக்கப்பட உள்ளது. வனப்பிதாவை மோசமாக ஏசிய 6 போலீசார். கால்களாலும் தலை கவசத்தாலும் தாக்குதல். நீர்கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதி. போலீசாரால் தாக்கப்பட்ட கத்தோலிக்க வனப்பிதா நீர்கொழும்பு மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். தாக்குதலுக்கு சம்பந்தப்பட்ட 6 போலீசார் கைது செய்யப்பட்டுள்ளனர். தலுகம திப்பிட்டியகுட கத்தோலிக்க தேவஸ்தானத்துக்கு பூஜைக்காக நேற்று முன்தினம் சனிக்கிழமை மாலை தனது மோட்டார் சைக்கிளில் செல்லும் போது கம்பகா கிரிந்துவிட்ட பகுதியில் எதிர் திசையில் 3 மோட்டார் சைக்கிள் வந்த 6 போலீசார் அவரை பின்தொடர்ந்து வந்து வாகனத்தை நிறுத்த சொல்லியும் நிறுத்தாமல் வந்ததாக கூறி 4 போலீசார் தகாத வார்த்தைகளில் ஏசியதுடன் தலை கவசத்தாலும் கால்களினாலும் தாக்கியுள்ளனர். தமிழரசுக் கட்சி எம்பி ஸ்ரீதரன் பாராளுமன்ற குழு தலைவர் பதவி பறிப்பு. அரசியல் குழுவின் ஆலோசனையை ஏற்க மறுத்ததால் இந்த முடிவு என்கிறார் சுமந்திரன். இலங்கை தமிழரசுக் கட்சியின் அரசியல் குழுவின் ஆலோசனையை பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ஏற்றுக்கொள்ள மறுத்த காரணத்தினால் அவரின் பாராளுமன்ற குழு தலைவர் பதவியை மீளப்பெற கட்சி தீர்மானித்துள்ளதாக இலங்கை தமிழரசுக் கட்சியின் பதில் பொதுச் செயலாளருமான ஜனாதிபதி சட்டத்தரணியுமான எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்தார். நேற்று ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் மட்டக்களப்பு களவாஞ்சிக்குடியில் நடந்த நிகழ்வொன்றில் கலந்து கொண்டதுடன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். கொள்ளை மோசடிகள் சிக்கப்போகும் எதிர்க்கட்சியினர். கடந்த ஆட்சி காலங்களில் இடம்பெற்ற கொள்ளை மற்றும் மோசடிகள் உள்ளிட்ட குற்றச் செயல்கள் தொடர்பில் தற்போதைய எதிர்க்கட்சியைச் சேர்ந்த சிலருக்கு எதிராக எதிர்வரும் வாரங்களில் மேலும் சில வழக்குகள் தாக்கல் செய்யப்பட உள்ளதாக ஆளும் கட்சி பிரதம கொறடாவும் அமைச்சருமான நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். மலையகத்தில் பாரிய காலநிலை மாற்றம். பனிப்பொழிவும் உறைபனியும் அதிகரிப்பு. தோட்ட தொழிலாளர்கள் பெரிதும் பாதிப்பு. இலங்கையில் ஏற்பட்ட தித்வா காலநிலையின் காரணமாக மலையகத்தில் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் மண் சரிவுக்கு பின்னர் மலையகத்தில் பாரிய காலநிலை மாற்றம் ஏற்பட்டுள்ளது. இலங்கையில் இத்தினங்களில் பதிவான குறைந்தபட்ச வெப்பநிலை நுவரெலியா மாவட்டத்தில் பதிவாகியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மலையகத்தில் வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 4.0 பாகை செல்சியஸாகவும் ஒரு சில இடங்களில் 8.0 பாகை செல்சியஸாகவும் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேலும் சில செய்திகள். டித்வா புயல் நிவாரண நிதி. கொழும்பு பங்கு பரிவர்த்தனை மையம் CSC டித்வா புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ 25 மில்லியன் ரூபாய் நிதி வழங்கியுள்ளது. அரச அமைப்பு சபை. பிரதமர் ஹரணி அமரசூரிய மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் ஆகியோர் அரசியலமைப்பு சபைக்கு 3 புதிய உறுப்பினர்களை நியமிப்பதற்கு ஒப்புக்கொண்டுள்ளனர். மருத்துவர்கள் வேலைநிறுத்தம். அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் GMO
தொடர்ந்து 2வது நாளாக 48 மணி நேர வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளது. ஊழல் வழக்கு முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ மற்றும் அவரது 2 மகன்கள் ஊழல் வழக்கில் சம்பந்தப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளனர். இத்துடன் இன்றைய இலங்கையின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் ஒரு பிரதான செய்தியின் ஊடாக உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம்.